இருக்கீங்களா? கேட்கல. சாப்பிட்டீங்களா காலையில? யாரு நான் இப்ப சொல்ல போறத கவனமா கேட்கிறாங்களோ அவங்கள அப்புறம் அந்த பையனை வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு போகும்போது சாக்லேட் கொடுப்பேன். சரியா? கவனமா கேட்பீங்களா? சரி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாடகம் பார்த்தீங்கல்ல, அந்த நாடகத்துக்கு அது யார் வடிவமைச்சாங்கன்னு தெரியல. சத்யா டீச்சரா? ஆமா. யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஸ்பெஷல் பாராட்டு. எங்க கை தட்டுங்க பாப்போம். எல்லாரும் உங்களுடைய வலது கை எப்படி எடுத்துக்கங்க. வலது கை கொஞ்சம் கொஞ்சம் கீழே தனிச்சு. பக்கத்துல யார் இருக்காங்களா? மெதுவா அவங்க தோள்பட்டையில லைட்டா அப்படி வைங்க கைய. பக்கத்துல யார் இருந்தாலும் சரி அவங்க தோள்பட்டையில வைங்க. வச்சு இந்த மாதிரி ஒரு பள்ளியில படிக்கிறதுக்காக பெருமைப்படுறேன்டா அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பள்ளியில படிக்கிறதுக்காக சொல்லுங்க, பெருமைப்படுறேன்டா. ஏன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாடகம் நடந்துச்சுல, இதை இன்டர்நேஷனல் லெவல்ல எவனாவது பண்ணுவானான்னு கேட்டா டவுட் தான். ஏன்னா சத்தமே இல்லை, வெறும் பாட்டு மட்டும் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டுல ஒரே ஒரு ஆளு சுத்தியலையும் உளிய வச்சு அப்படியே தட்டிக்கிட்டே வந்து கடைசியில இந்தியானா இப்படித்தான் இருக்கணும்னு சொன்னாங்கல்ல. அப்போ இது எந்த அளவுக்கு நமக்கு மனசுல ஏறணுங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தியமூர்த்தி பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு இயற்கையாவே நாட்டுப்பற்று இருக்கும். இருக்குமா இருக்காதா? கேட்கலையே, இருக்குமா இருக்காதா? நல்லது. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இங்க இருக்கிறதுனாலதான் அப்படிப்பட்ட மாணவர்கள் இங்க வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லவா? நீங்க கிளாஸ்ல ஆசிரியர்கள் பாடம் நடக்கும் போது நல்லா கேட்பீங்களா? கவனிப்பீங்களா மாட்டீங்களா? இங்க கவனிக்கலன்னா இங்க சாக்லேட் கிடையாது. கவனிப்பீங்களா மாட்டீங்களா? சரி. அப்படி ஒரு தடவை என்ன ஆயிருச்சு, உங்க கிளாஸ் உங்களை மாதிரியே கிளாஸ்ல எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆசிரியர் அங்க போர்ட்ல கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. பின்னாடியில இருந்து 4 மாணவர்கள் என்ன பண்றாங்க, அங்க போடுறா எலி, அங்க போடுறா எலி, அங்க போடுறா பள்ளி போகுதுடா பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே ஆசிரியர் கூப்பிடுறாரு, எப்ப அங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க 4 பேர், மகேஷ், சுரேஷ், ரமேஷ், எந்திரிங்க. என்னடா பேசிக்கிட்டீங்க? ஒன்றும் இல்லை சார், நீங்க போடுற கணக்கு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடியே தெரியுமா? ஆமா சார், நேற்று யூடியூப்ல பார்த்தோம். யூடியூப்ல பார்த்தீங்களாப்பா? சரி, எப்படின்னு தெரியுமா? தெரியும். அப்ப இங்க வா, எங்க போட்டு காட்டு. இல்லை சார் நான் பார்த்தேன், ஆனா போட்டு காட்டுற அளவுக்கு பார்க்கல சார். அப்புறம் ஏன்டா பேசிக்கிட்டே இருக்கீங்க? பாடத்தை கவனிக்கணும்டா, பாடத்தை கவனிக்கணும். சார் சொல்றத கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அப்ப கூப்பிட்டு இங்க பாரு, நல்லா கவனிங்க. சாரு போர்டுல 1ன்னு ஒரு நம்பர் எழுதுறாரு. அந்த நம்பர் என்ன? 1க்கு பக்கத்துல ஒரு சைபர் போடுறாரு. இப்ப என்ன? இன்னொரு சைபர் போடுறாரு. இப்ப என்ன? கேட்டாரே, சொல்லிட்டீங்களா? இப்போ 1 0 0 போட்டாரா? இப்போ இந்த 1க்கு முன்னாடி ஒரு சைபர் போடுறாரு. 1க்கு முன்னாடி ஒரு சைபர் போட்டாலும் என்னதான் இது? நம்பர் மாறுமா? 1க்கு முன்னாடி இன்னொரு சைபர் போடுறாரு. அப்ப இந்த நம்பர் மாறுமா? இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆசிரியருங்கிற ஒரு 1 பக்கத்துல முட்டைங்கிறவங்கள மாதிரி மாணவர்கள் சேர்ந்தாதான் அது 10, 100, 1000, 10,000 வரும். ஆசிரியருக்கு முன்னாடி எனக்கு எல்லாம் தெரியும் 0 போட்டா மதிப்பு இருக்கா? 1க்கு முன்னாடி 0 போட்டா மதிப்பு இருக்கா? 1 எத்தனை 0 போட்டாலும் மதிப்பு இருக்கா? அப்ப கிளாஸ்ல ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கிற பாடத்தை என்ன பண்ணணும்? கவனிக்கிற மாதிரி தெரியலையே. கவனிக்கணுமா கூடாதா? சத்தமா கவனிக்கணுமா? கவனிக்கிறவன் தான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவான். கவனிக்காதவன் அந்த பக்கத்துல எங்கேயாவது தள்ளுவண்டி கடை வச்சுக்கிட்டு தக்காளி வாழைப்பழம் அப்படி வியாபாரம் தான் பண்ண முடியும். நீங்க படிச்சு டாக்டர் ஆகணுமா? தக்காளி வாழைப்பழம் சமைக்கணுமா? இன்ஜினியர் ஆகணுமா? இரும்பு கடையில் இருக்கணுமா? டாக்டரா தக்காளி வாழைப்பழமா? இன்ஜினியரா இரும்பு கடையா? இப்படித்தான் ஜப்பான் நாட்டுல முகாஷோக்கின்னு ஒரு பையன் இருந்தான். 9 வயசு. அவன் பேர் என்ன? முகாஷுகி. ஜப்பான் நாட்டுல இந்த 9 வயசு பையனுக்கு பேர் என்ன? கேட்கல. முகாஷுகி. அந்த பையனுக்கு பிறவியிலேயே வலது கை இல்லையா. பிறவி குறைபாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? வலது கை இல்லாம குழந்தைகள் பிறக்கும். பார்த்திருக்கீங்களா? அப்படி பிறவியிலேயே அந்த பையனுக்கு வலது கை இல்லையா. ஆனா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இவனை எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படின்னு கொண்டு போய் சத்தியமூர்த்தி மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டாங்க. அவன் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கான். 9 வயசு பையனா இப்ப எத்தனாவது படிப்பான்? சொல்லியா சத்தமா?
9 வயசு பையன் இப்ப எத்தனை படிப்பான்? 4வது படிக்கிறான். அந்த பையனுக்கு சின்னதா ஒரு ஆசை, தான் எப்படியாவது கராத்தே கத்துக்கறணும்னு. எப்படி? என்ன விளையாட்டு? கராத்தே கத்துக்கறணும்னு ஆசை. அவன் போய் தான் அப்பா அம்மா கிட்ட இது மாதிரி எனக்கு கராத்தே கிளாஸ்ல சேர்த்து விடுங்கன்றான். அவங்க உடனே சரி நம்ம பையனுக்கு தான் வலது கை இல்லையே, அவன் கேட்கறது ஏதாவது கராத்தே கிளாஸ் தானே கேட்கறான். நம்மள மாதிரி செல்போனு, யூடியூப், அது உருளைக்கிழங்கு செல்லக்குட்டிலாம் கேட்காம அவன் கராத்தே கிளாஸ் தானே கேட்கறான். அதனால நம்ம கொண்டு போய் சேர்த்து விடுவோம்னு காசை கட்டி ஒரு பள்ளிக்கூடத்திலேயே தனியாக ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு, அங்கே சேர்த்து விடுறாங்க. சேர்த்து உடனே கிளாஸுக்கு போறான். போன உடனே அந்த கிளாஸ்ல இருக்கிற மாஸ்டர், ஆசிரியர் இருக்காருல்ல, குரு இருக்காருல்ல, அவரு ஏப்பா என்ன கத்துக்க வந்திருக்க? நான் கராத்தே கத்துக்க வந்திருக்கேன் சார். சரி கராத்தே கத்துக்க வந்துக்கிறேன், ஆனா உனக்கு வலது கை இல்லையே. இல்ல சார் எனக்கு ஆர்வம் இருக்கு. ஆர்வம் இருக்கா? நல்லா தெரியுமாடா? ஆர்வம் இருக்காடா? கராத்தே கத்துக்கிட்டா என்ன வேணும்? கராத்தே கத்துக்கிட்டா என்ன வேணும்? உடம்புல எழுத்தாப்புல வர்றவன் என்ன அடிப்பா? 2 கையும் வச்சு என்ன பண்ணுவான்? நம்மள கேட்கல, நம்மள என்ன பண்ணுவான்? அந்த அடியை தாங்கணும்டா, உன்னால முடியுமான்னு கேட்கிறாரு. உன்னால முடியுமான்னு கேட்கிறாரு. இவன் சரி என்னால முடியும்ங்கிறான். உடனே சேர்த்து விடுறாரு. கராத்தே கிளாஸுக்கு போறான். அந்த ஆசிரியர் ஒன்னு சொல்லி கொடுக்குறாரு. எப்பா நல்லா ஞாபகம் வச்சுக்க, நான் இப்போ உனக்கு ஒன்னே ஒன்னா சொல்லி கொடுப்பேன். ஒரே ஒரு ஃபார்முலா தான் சொல்லி கொடுப்பேன், அதைத்தான் நீ வச்சுக்கிறேன். அது மட்டும்தான் நீ பண்ணணும். கடைசி வரைக்கும் அந்த ஃபார்முலா மட்டும்தான் நீ பண்ணணும். அப்படி பண்ணணும் விருப்பம் இருந்தா இந்த கிளாஸுக்கு வா, இல்லைன்னா வராதேன்னு இருக்காரு. என்ன பண்ணணுமா? கேளுங்கப்பா, என்ன பண்ணணுமா? ஒரே ஒரு அப்படி ஆக்ஷன் தான் சொல்லி கொடுப்பாராம். அது மட்டும் தான் நீ கடைசி வரைக்கும் கத்துக்கணும்ங்கிறார். கேக்குதா? இப்ப இவனும் கத்துக்கிறான். அந்த ஸ்கூல்ல சுத்தி இருக்கக்கூடிய மாவட்ட அளவிலான கராத்தே போட்டி தான் நடக்குது. இவன் போறான். முதல் ரவுண்டு ஜெயிக்கிறான். 2வது ரவுண்டு என்ன பண்றான்? வீட்டுல பிள்ளைகளுக்கு கவனிக்கிறீங்களா இல்லையா? கேக்குதா இல்லையா? கராத்தே கிளாஸுக்கு போய் 2வது ரவுண்டு என்ன பண்றான்? ஜெயிக்கிறான். அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு, எப்படா நம்ம ஜெயிக்கிறோம்? நமக்கு ஒரு கை இல்ல, எதிர்த்தாப்புல வரவனுக்கு 2 கை இருக்கு. அவன் நம்மளை நல்லா அடிக்க வர்றான், ஆனா நம்மளால தடுக்க முடியுது, நம்ம ஜெயிச்சிடுறோமே. 3வது ரவுண்டு போயிட்டான். 1 2 3 ரவுண்டு ஜெயிச்சிட்டான். அவனுக்கு இது தாங்க முடியல, உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி வேற இருக்கு. ஊர் மக்கள்லாம் பாராட்டுறாங்க, என்னடா அது நம்மளால ஜெயிக்க முடியுது அப்படின்னு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு லெவல்ல, அதாவது ஸ்டேட் லெவல்ல நடக்கக்கூடிய அந்த காம்படிஷனுக்கு கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா அங்க எதிர்த்தாப்புல வர்றவன் போன வருஷம் சாம்பியன் குங்ஃபுல, கராத்தேல. அவன் யாரு? போன வருஷம். அவன் அடிக்க வர்றான், இவன் நிக்கிறான். அவன் அடிக்க வர்றான், அவன் நிக்கிறான். 2-3 அடி நல்லா படுது, இவன் மேல கீழே விழுந்துடுறான். திருப்பி எந்திரிக்கிறான். திருப்பி எந்திரிச்சோடனே அந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்த அந்த ஃபார்முலாவை வச்சு அப்படி நிக்கிறான், எதிர்த்தாப்புல நிக்கிறான். அவனை கீழே விழுக வச்சிடறான். அப்ப இவன் என்ன ஆயிட்டான்? ஜெயிச்சுட்டானா தோத்துட்டானா? ஜெயிச்சுட்டானா தோத்துட்டானா? இப்போ உடனே குடுன்னு அந்த பதக்கத்தை கையில பிடிங்கிட்டு, நாங்கெல்லாம் அப்படிதான் எங்கேயாவது போறோம், எங்களுக்கு ஏதாவது பாராட்டு கிடைக்குதுன்னா கொண்டுகிட்டு வந்து எங்க ஆசிரியர்கள்ட்ட கொண்டாந்து காமிப்போம். அது போல அந்த பதக்கத்தை கையில பிடிச்சிக்கிட்டு வேகமா ஓடி வந்து தன்னுடைய மாஸ்டர் தான் குரு கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறான். காமிச்சு, சார் பாருங்க, நான் இன்னைக்கு போனேன், மாநில அளவிலான கராத்தா போட்டியில நான் கலந்துக்கிட்டேன், அதுல ஜெயிச்சிட்டேன் சார், தாருக்கு பிரைஸ் அப்படிங்கிறான். ரொம்ப நன்றிடா. எல்லா ஆசிரியர்களும் அதான் பண்ணுவாங்க. அதை பாதி எனக்கு குர்ரான்னு எந்த ஆசிரியரும் கேட்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? நீ எவ்வளவு சம்பாரிச்சாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி, அந்த சம்பாரிச்ச காசுல பாதி எனக்கு குர்ரா, நான் தான் அவனை படிக்க வச்சேன் அப்படின்னு எந்த ஆசிரியரும் கேட்க மாட்டாங்க. இவன் உடனே என்ன பண்ணா? காமிச்சோடனே பதக்கம் நல்லா இருக்கடா, போடா, வாழ்த்துக்கள்றா அப்படின்ட்டாரு. இவனுக்கு தாங்க முடியல. ஏன்? இவனுக்கு என்ன இல்ல? என்ன இல்ல? எதிர்த்தாப்புல வந்தவன்லாம் 2 கையை வச்சிருக்கான், நல்லா சண்டை போடுறான். ஆனா என்கிட்ட ஒத்த கை மட்டும் இல்லையே சார், ஆனா என்னால ஜெயிக்க முடிஞ்சே எப்படின்னு கேட்கிறான். உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கா இல்லையா? கேள்வி இருக்கா இல்லையா? இவன் உடனே அந்த அந்த சந்தோஷத்துல சார்ட்ட கேட்கிறான், சார் என்னைய விட திறமசாலியெல்லாம் இருக்கான், என்னைய விட மேல உயர்ந்தவன்லாம் இருக்கான், எல்லாருமே இருக்கான், ஆனா என்னால ஜெயிக்க முடிஞ்சு அவங்களால ஜெயிக்க முடியல ஏன் சார்னா. உடனே சார் பதில் சொல்றாரு, 2 விஷயம். 1, நான் சொல்லி கொடுக்கறத கவனமா கேட்டேன். என்ன பண்ண? சார் சொல்லி கொடுக்கறத என்ன பண்ணா? சத்தமா என்ன பண்ணா? 2வது, நான் சொல்லி கொடுக்கறத எந்தவித சந்தேகமும் இல்லாம அப்படி ஏத்துக்கிட்டேன். சார் சொல்றாரே ஏத்துக்கிறதா? சார் சொல்றாரே தப்பா இருக்குமோ, நான் போய் கிராஸ் செக் பண்ணவா, யூடியூப்ல போட்டு பார்க்கவா அப்படின்னு எதுவுமே அவன் கேட்கல. சார் என்ன சொன்னாரோ அதை கேட்டுக்கிட்டான். சார் சொல்லுங்க சார், எப்படி நான் ஜெயிச்சேன்? ஒண்ணும் இல்லடா, நான் உனக்கு சொல்லி கொடுத்த ஃபார்முலா என்ன தெரியுமா?
நீ எதிராளிய ஒரு அடி அடிச்சீனா அந்த எதிராளி உன்னைய அவன்கிட்ட இருந்து காப்பாத்திக்கணும்னா அவன் உன் வலது கையத்தான் பிடிக்கணும். என்ன பண்ணணுமா? நீ எதிராளி அடிக்கிற அந்த எதிராளி தன்னை உன்கிட்ட இருந்து காப்பாத்திக்கணும்னா உன் வலது கையத்தான் பிடிக்கணும். உனக்கு என்ன இல்ல? அப்ப என்ன பண்ண முடியாது? அவனால எதிராளியால என்ன பண்ண முடியாது? கைய பிடிக்க முடியாது. ஏன் தான் அவனுக்கு வலது கையே இல்லையே. அப்ப ஆசிரியர் சொன்னதை கவனமா கேட்டதுனால என்ன ஆச்சு? இவனால மாநில அளவில் நடந்த போட்டியில ஜெயிக்க முடிஞ்சு. அப்ப இன்னையில இருந்து ஆசிரியர் சொன்னதை கேட்பீங்களா? நல்லா கேட்பீங்களா? நிச்சயமா? சத்தியமா? கேட்டா வாழ்க்கையில நீ பெரிய ஆளா ஆகலாம். கேட்கலையா? முதல்ல சொன்ன மாதிரி என்ன ஆகலாம்? இன்ஜினியர் ஆகலாம். இன்ஜினியர் ஆகலாமா? இரும்பு கடை தான் போகலாம். டாக்டர் ஆகலாமா? இல்ல, தக்காளி தள்ள வேண்டியதான் தள்ளலாம். அப்படி பண்ணக்கூடாதுன்னா நீங்க இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுத்துக்கங்க. ஆசிரியர் சொல்றதை என்ன பண்ணணும்? எந்த அளவு கேட்கணும்? அவர் சொல்லி கொடுத்தது எல்லாமே சரின்ற அளவு கேட்கணும். கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்க கூடாது. புரியுதா? அப்படி நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு போகலாம். அதுக்கான வழிவகைகளை இந்த சத்தியமூர்த்தி பள்ளிக்கூடம் உங்களுக்கு கொடுக்கும் நான் நம்புறேன். அந்த வகையில இந்த 76வது குடியரசு தின விழாவிற்கு வருகை தந்திருக்க உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் வருக என வரவேற்று என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.